இந்த வீடியோவில் நான் பல உண்மைகள் சொல்ல போகிறேன். ஏன்னா ஒருத்தர் வந்து நான் ஒரு மினிமலிஸ்ட் அப்படின்னு சொன்னாலே நம்ம என்ன அசியூம் பண்ணுவோம் அப்படின்னா, அவங்க ஒரு ரொம்ப சுத்தமான வீட்டில் இருக்காங்க, மன அமைதியோடு இருக்காங்க அப்படின்லாம் நம்ம அசியூம் பண்ணுவோம். ஆனால் மினிமலிஸ்ட் யாருமே இதை ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க இமேஜ் வந்து டோட்டலாக டேமேஜ் ஆகிடும். பட் இன்றைக்கி நான் வந்து ஒரு செகண்டுக்கு இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னை சுற்றி இருக்கிற விஷயங்களை நான் வந்து உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஆனால் இந்த உண்மைகளை நான் வந்து உங்களுக்கு ஓப்பனாக ஷேர் பண்ணுறதுக்கு காரணம், நீங்களும் நான் ஒரு மினிமலிஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலேயும் உங்களை சுற்றி இருக்கிறவங்க மேலேயும் பயங்கரமாக ப்ரெஷர் போட்டுட்ருக்கீங்க. ஸோ அதுலேருந்து உங்களை விடுவிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாமா? உண்மை நம்பர் 1, மினிமலிஸ்ட் வீட்லேயும் எப்போவுமே கிளட்டர் இருக்கும். மினிமலிஸ்ட் வீட்லேயும் சேர் மேலே லாண்ட்ரி இருக்கும், அங்கங்கே டப்பா இருக்கும், பேப்பர் கிளட்டர் இருக்கும், புக்ஸ் எல்லாம் எங்கேயாவது தூக்கி போட்டிருப்பாங்க, டாய்ஸ் எல்லாம் எங்கேயாவது இருக்கும். ஸோ அதுக்காக அவங்க மினிமலிஸ்ட் இல்லை அப்படின்லாம் ஜட்ஜ் பண்ணாதீங்க. போடுற வீடியோ எல்லாம் பிக்சர் பர்ஃபெக்டாக இருக்கே, ஆனால் வந்து உண்மை எப்படி இருந்துச்சுன்னா அவங்க மினிமலிஸ்ட்டே இல்லை அப்படின்லாம் அவங்கள கலாய்க்காதீங்க. உண்மை என்ன அப்படின்னா, ஒரு நார்மல் பர்சனை விட ஒரு மினிமலிஸ்ட் வந்து அவங்கள சுற்றி இருக்கிற கிளட்டருக்கு ரொம்பவே அவேராக இருப்பாங்க. 1 minute clean up அப்படிங்கிற மாதிரி எப்பப்போ அவங்க கிளட்டர் பார்க்குறாங்களோ அப்பப்போலாம் அது வந்து சுத்தம் செய்கிற மாதிரி ஆக்ஷன் எடுத்துருவாங்க. ஸோ ஒரு நார்மல் பர்சன் மாதிரி கிளட்டர் எல்லாமே பில்டப் ஆகிறதுக்கு அவங்க விட மாட்டாங்க. உண்மை நம்பர் 2, மினிமலிசம் கேன் பி எக்ஸ்பென்சிவ். மினிமலிசம்னால ஒருத்தர் வந்து நல்லா காஸ்ட் சேவிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது உண்மையும் இல்லை, பொய்யும் இல்லை. மினிமலிசம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறவங்க எல்லாருமே வந்து கம்மியான திங்ஸ் ஓன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அட் த சேம் டைம் சூஸ் குவாலிட்டி ஓவர் குவான்டிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் வந்து மினிமலிசம் ஆரம்பித்த போது என்ன ரியலைஸ் பண்ணேன் அப்படின்னா, என்னோட வீடியோஸ் எல்லாம் நான் வந்துட்டு செய்கிறதுக்கு, எடிட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து நல்ல ஹை பவர் மிஷின் வேணும். அதனால வந்து ஆப்பிள் மேக் தான் வந்து பெஸ்ட்டு அப்படின்னு நான் வந்து டிசைட் பண்ணேன். இதுக்கு முன்னாடி நான் விண்டோஸ் லேப்டாப்ஸும் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் கொஞ்ச நாள்லேயே அந்த பவர் வந்து போயிடுது. ஸோ ஒரு 2 or 3 years டைம் பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு 2-3 தடவை லேப்டாப்பை மாற்றுற மாதிரி வந்துருச்சு. ஸோ ஷார்ட் டேர்மாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மினிமலிசம் கேன் பி மோர் எக்ஸ்பென்சிவ். பட் ஓவர் த லாங் டேர்ம் ஒரு 2-3 இயர்ஸ்க்கு நான் இந்த மேக்கை மாற்ற மாட்டேன் அப்படின்னு இருக்கும்போது எனக்கு வந்து ஓவர் த லாங் ரன் காஸ்ட் சேவிங் டெஃபினட்டாக நடக்கும். உண்மை நம்பர் 3, ஒரு மினிமலிஸ்டோட லைஃப் டசன்ட் மீன் இட்ஸ் காம். இன்ஃபேக்ட் மினிமலிஸ்ட்க்கும் கோவம் வரும், இன்னும் நார்மல் பர்சனோட ஜாஸ்தியாகவே வரும். மினிமலிஸ்ட் எல்லாருமே சொல்லுவாங்க, உங்கள் வீடு வந்து ஒரு கிளட்டர் ஃப்ரீயாக வைங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் கம்மியாகும், ஹவுஸ் இஸ் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் அ கிளட்டர் ஃப்ரீ மைண்ட் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது எல்லாமே உண்மை தான். ஆனால் வந்து உங்கள் வீடை வந்து ஒரு கிளட்டர் ஃப்ரீயாக நீங்கள் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய ரூல்ஸ் செட்டப் பண்ணணும். நீங்கள் மட்டும் அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணால் போதாது, உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸும் ஃபாலோ பண்ணணும். இதுவே உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நீங்கள் செட்டப் பண்ண ரூல்ஸ்க்கும் சுத்தமாக சம்மந்தமே இல்லாமல் அவங்க நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா கோபம் வரதான் செய்யும், டென்ஷன் ஆகத்தான் செய்யும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட நல்லா எஃபெக்டிவாக கம்யூனிகேட் பண்ணுங்கள். அதே போல் நீங்கள் மட்டும் மினிமலிஸ்ட்டாக இருக்கீங்க உங்கள் ஃபேமிலியில் அப்படின்னா ஒரு சேஃப் ஸ்பேஸ், ஒரு சின்ன இடமா இருந்தாலும் அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி அந்த இடம் உங்களோட மினிமலிசம் ஜோன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்த வச்சு அங்கே போனீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்த வந்து உருவாக்கிக்கோங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, த வேர்ல்டு இஸ் ஃபுல் ஆஃப் பீப்புள் who are not minimalist. நீங்கள் வந்து மினிமலிஸ்ட்டாக இருந்தாலும் உங்களை சுற்றி இருக்கிற உலகம் வந்து மினிமலிஸ்ட்டாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஆஃபீஸ் பாலிட்டிக்ஸு, ஃபேமிலி ட்ராமா, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ மொமெண்ட்ஸு, கிளட்டர் இது எல்லாமே உங்களை சுற்றி இருக்க தான் செய்ய போகுது. பட் மினிமலிசம் வில் டீச் யூ ஹவு டு டீல் வித் திஸ் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெளியே இருக்கிறத நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே இன்டர்னலைஸ் பண்ணாமல் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத வந்து மினிமலிசம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு புரிய வரும். உண்மை நம்பர் 4, மினிமலிஸ்ட் மிஸ் தேர் ஓல்ட் ஸ்டஃப் சம்டைம்ஸ். மேரி காண்டோ சொன்ன மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அப்படியே டச் ஃபீல் பண்ணுங்கள், சப்போஸ் அது வந்துட்டு உங்களுக்கு ஜாய் கொடுக்கல அப்படின்னா தூக்கி போட்டுருங்க அப்படின்னு சொல்லி நானும் ரொம்ப துருன்னு சொல்லிட்டு என்னோட ஒன் ஆஃப் த ஜாக்கெட்ஸை வந்து தூக்கி போட்டேன். பட் நேற்றுக்கெல்லாம் செம்ம குளிர். அப்போ வந்துட்டு என்னடா சந்திரமௌலி பண்ணி வச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நல்ல குளிரில் நடுக்கிட்டு உட்காந்துருந்தேன். பட் அதுக்காக வந்துட்டு டூப்ளிகேட்ஸ் இருக்கிறதெல்லாம் தூக்கி போடாமல் இருங்க அப்படின்னு நான் சொல்லலை, தூக்கி போடுங்க. ஏன்னா ஃபீல் பண்ணுறதோட இந்த ஃபீல் பண்ணாத மூமெண்ட்ஸ் வந்து ஜாஸ்தி. அதனால் உங்களுக்கு மினிமலிசம் பண்ணுறதுல டெஃபினட்டாக வேல்யூ இருக்க தான் செய்யுது. உண்மை நம்பர் 5, டீக்ளட்டரிங் இஸ் நெவர் ரியலி டன். 30 விஷயம் எல்லாம் தூக்கி போட்டேன் அப்படின்னா அடுத்த ஒரு நாள்லேயே வந்து 15 விஷயம் திருப்பி உள்ளே வருது. அது எப்படி வருதுன்னே தெரியாது. பட் எல்லார் வீட்லேயும் அதே மாதிரி தான். இதே போல் நானும் வந்து 333 சேலஞ்ச் ஏதாச்சும் 33 ட்ரெஸ் 3 மாதத்தில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்து அடுத்த நாளே என் தங்கச்சி வந்துட்டு 5 புது டிஷர்ட் வாங்கி கொடுத்துட்டாங்க. மினிமலிசமில் இதெல்லாம் சாதாரணமாப்பா. உண்மை நம்பர் 6, மினிமலிஸ்ட் ஆல்சோ டூ ஷாப்பிங் பட் ஒன்லி டிஃப்ரெண்ட்லி.
ஒரு நார்மல் பர்சன் வெளில போயிட்டு ஷாப்பிங் பண்ணான்னா அது வந்து ஷாப்பிங் அடிக்ஷன், ஷாப்பஹாலிக் அப்படின்னு மினிமலிஸ்ட்லாம் சொல்லுவாங்க. பட் மினிமலிசம் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க போய் ஷாப்பிங் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து கான்ஷியஸ் ஷாப்பிங் இல்லைனா வந்து இன்டென்ஷனல் பர்ச்சேசஸ் அப்படின்லாம் வந்து சூப்பராக பிராண்டிங்லாம் பண்ணுவாங்க. பட் உண்மை என்னென்னா அவங்க பண்ணுறதும் ஷாப்பிங் தான், அவங்களுக்கும் கிடைக்கிறது அதே டோபமைன் தான். அண்ட் அந்த கிரேவிங் வந்து மினிமலிஸ்ட்டுக்கும் இருக்குது. இன்ஃபேக்ட் நான் வந்து மினிமலிஸ்ட் ஆன சில நாட்களில் எனக்கு இவ்வளோ விஷயங்கள் போதும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து எனக்கு அப்பாற்பட்ட எல்லாருக்குமே வந்துட்டு ஷாப்பிங் பண்ணுவேன். என் கசினுக்கு வந்து ஒரு ஃபிட்பிட் வாங்கி நீங்கள் இன்னும் ஜாகிங் பண்ணுங்கள், ஃபிட்னஸ் பண்ணுங்கள் அப்படிலாம் என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஒரு கிஃப்ட் வாங்கினேன். அண்ட் நிறைய என் வீட்டில் விட்டு வெளில இருக்கிறவங்க எல்லாருக்கும் வந்து வாங்கி கொடுத்தேன். ஏன்னா என் வீடு கிளட்டர் ஆகக்கூடாது அப்படின்னு. ஸோ இதெல்லாம் தப்பு. இந்த டோபமைன் அடிக்ஷன் வந்து யூஆர் ஜஸ்ட் டூயிங் இட், ஆனால் வந்து வேற ஒரு ஃபார்மில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு நான் வந்து ரியலைஸ் பண்ண அப்புறமா கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு என்னோட அந்த இன்ஸ்டிங்க்ட் எல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு ட்ரூ மினிமலிஸ்ட்டாக நான் வந்துட்டு ஷாப்பிங் பண்ணுறது இன்னும் கம்மியாகவே பண்ணியிருக்கேன். அண்ட் மினிமலிசமில் ஒரு உண்மை என்ன அப்படின்னா, இப்போது கொஞ்சம் ஒரு 8 years ஆஃப் பீயிங் அ மினிமலிஸ்ட்க்கு அப்புறம் எனக்கு வந்துட்டு ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போனேன்னா அந்த சேல் அதெல்லாம் பார்த்தோன்னா அவ்வளோ டெம்டேஷன் வராது. பட் கொஞ்சம் டெம்டேஷன் வரதான் செய்யும். அது வந்து அவாய்டே பண்ண முடியாது. பிகாஸ் we are just நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ் தானே. உண்மை நம்பர் 7, மினிமலிஸ்ட் ஆல்சோ ஃபீல் வெரி லோன்லி. நம்ம மட்டும்தான் மினிமலிஸ்ட்டு, நம்மளை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் மால் போகிறாங்க, லைஃப்பை வந்து நார்மலாக லீட் பண்ணிகிட்டு இருக்காங்க, கிஃப்ட் எல்லாம் வாங்குறாங்க, கிஃப்ட் கொடுக்குறாங்க, பொருட்கள்லாம் வாங்கிட்டு இருக்காங்க, ஜாலியாக இருக்காங்க அப்படின்லாம் வந்துட்டு ரொம்ப ஒரு லெஃப்ட் அவுட்டான ஃபீலிங்லாம் மினிமலிஸ்ட்டும் ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. பட் மினிமலிசம் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணாலே நீங்கள் வந்து ஒரு மாரலி ஹையர் கிரவுண்ட் எடுத்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ அந்த ஃபீலிங்கை வந்து நீங்கள் இன்டர்னலைஸ் பண்ணி இந்த லோன்லினஸை காம்பேட் பண்ணணும். உண்மை நம்பர் 8, மினிமலிசம் கேன் பி அனதர் ஃபார்ம் ஆஃப் ப்ரெஷர். மினிமலிசம்னாலே ஒரு சேஸ் ஃபார் ஒரு பெர்ஃபெக்ஷன் தான் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வீடு வந்து ஒரு பிக்சர் பர்ஃபெக்டாக கிளட்டர் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். அப்புறம் வந்து நமக்கு வர கிஃப்ட் எல்லாமே தேவையில்லாத ஆணி, நமக்கு எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம நினைப்போம். ஜட்ஜ் பண்ணிட்டு உட்காந்துருப்போம். மற்றவங்க மேலே நம்ம வந்து இப்படி தான் இருக்கணும், நீங்கள் வந்து எனக்கு கிஃப்ட் கொடுக்கக்கூடாது, அதே மாதிரி எங்கள் வீட்டுக்குள்ளே வந்தேன்னா இந்த விஷயங்களை வந்து நீங்கள் திருப்பி வச்சிடணும், அதே மாதிரி ஒரு ஆளுக்கு ஒரு ஃபோர்க்கு தான் வச்சிருப்பேன், ஒரு ஸ்பூன் தான் வச்சிருப்பேன், அதே மாதிரிலாம் நான் தரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய ரூல்ஸை வந்து நம்ம மேலேயும் இம்போஸ் பண்ணுவோம், நம்ம சுற்றி இருக்கிறவங்க மேலேயும் இம்போஸ் பண்ணி ரொம்ப ப்ரெஷர் போடுற மாதிரி ஆகிடும். ஒரு மினிமலிசம் இட் செல்ஃப் ஒரு டெய்லி டாஸ்க் மாதிரி ஆகிடும், ஒரு விதமான ஒரு டார்ச்சர் மாதிரி கூட ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஜாகிரதையாக இருங்க. ஏன்னா மினிமலிசம் இஸ் சம்திங் தட் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணணும் எண்ட் ஆஃப் த டே. பட் அந்த என்ஜாய்மெண்ட் வரல அப்படின்னா நீங்கள் வந்து அது மேலே ரொம்ப எம்ஃபசிஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ மினிமலிசம் பற்றி நான் வந்து 8 உண்மைகளை இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து ஒரு மினிமலிஸ்ட் வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா அவங்க வீடு மட்டும் எப்படி இவ்வளோ கிளட்டர் ஃப்ரீயாக இருக்குது, அவங்க மட்டும் எப்படி இவ்வளோ மன அமைதியோடு இருக்காங்க, ஆனால் வந்து நான் அப்படி இல்லையே, எங்கள் லைஃப் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. உண்மை என்னென்னா தே ஆர் ஆல்சோ ஃபிகரிங் இட் அவுட் தான். ஆனால் அது வந்து அவங்க ஷேர் மட்டும் பண்ண மாட்டேங்கிறாங்க. மினிமலிசம் அப்படிங்கிறது வந்து பர்மிஷன் டு லெட் கோ அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோவில் என்னோட பிக்கெஸ்ட் மெசேஜ், கிவ் யுவர் செல்ஃப் த பெர்மிஷன் டு லெட் கோ ஆஃப் ஸ்டீரியோடிபிக்கலிசம். அதாச்சும் இனிமேல் நான் மினிமலிஸ்ட் ஆகிட்டேன் அப்படின்னா நான் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு செட் ரூல்ஸ் வச்சு நீங்கள் பண்ணாதீங்க. உங்களுக்கு எது செட் ஆகுதோ, உங்கள் ஃபேமிலிக்கு எது செட் ஆகுதோ, உங்களுக்கு எது மன நிம்மதி கொடுக்குமோ அந்த ஃபார்ம் ஆஃப் மினிமலிசமை நீங்கள் வந்து ட்ரையல் அண்ட் எரர் பேசிஸில் ப்ராக்டிஸ் பண்ணி செய்யுங்க. வீடியோ பிடிச்சா லைக் கொடுங்க. இது வந்து இந்த வீடியோ வந்து சில பேர் மினிமலிசம் ட்ரை பண்ணுறாங்க, டீக்ளட்டரிங் ட்ரை பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் லிபரேட்டிங்காக இருக்கும் அப்படிங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இந்த வீடியோ அவங்களோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் அண்ட் பிளாக். முன்னாடியே நான் சொன்ன மாதிரி அந்த 333 சேலஞ்சோட டீசர் வீடியோ இது. 333 ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன். 3 மாதத்துக்கு 33 ட்ரெஸ் வச்சு மேனேஜ் பண்ண போகிறேன். இந்த 3 மாதம் 90 days ஒரு நாளும் ஒரு மினிமலிசம் ஷார்ட்ஸ் வரும் என்கிட்டேருந்து. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம எல்லாரும் லைஃப்பை சிம்பிளிஃபை பண்ணலாம்.